ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு சப்பாத்தியோட சைட் டிஷ். ஆனியன் கேப்சிகம் ரெண்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு குடமிளகாய் எடுத்து அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். குவார்ட்டர்ஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானோடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரா வெடித்த உடனே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணல, நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரேட்டட் அனியன்ஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம். அனியன்ஸ் ஃப்ரை ஆனோடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆன உடனே 2 டொமேட்டோஸ் இது மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. இது நல்லா எண்ணெய் வெளியில் ஆற வரைக்கும் ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனோடனே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ 2 டீஸ்பூன் திக்கான தயிர் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், குடமிளகாய் ரெண்டுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான சப்ஜி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி விட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி இது கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கலாம். அனியன் கேப்சிகம் ரெண்டுமே வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி வேகலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிருக்கு. வெரி டேஸ்டி onion capsicum sabzi is ready. To try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.